ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பெரிய பக்கெட் லிஸ்ட் நம்ம நிறைவேற்றி காட்டுறோம். எப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 70% பீப்புளுக்கு இது ஒரு கனவாவே போயிடும். ஒரு 30% பீப்புளுக்கு பிளான் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. பட் அது கரெக்டா முடிப்போமா முடிக்க மாட்டோமா, நம்ம கரெக்டான இடத்துக்கு போறோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லயே அது போயிடும். என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிப்பாங்க. பட் நம்ம இந்த இடத்துல கரெக்டான விஷயத்தை முடிச்சு காட்டு. என்ன உளறுகிறா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட்டூ போட்டிருக்கோம் கைஸ். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஓகே, நார்மலாவே நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றப்போ ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்போம். எது கேட்போம்? எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண. அவங்க ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டா பண்ணிருக்காங்களா, தப்பா பண்ணிருக்காங்களா, சப்போஸ் தப்பா பண்ணிருந்தா நம்ம எப்படி கரெக்டா பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம இதை கேட்போம். மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனா அவங்க சொன்ன, அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நாடானா கொசு கடிச்ச மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க நாடானா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க நாடானா இது சாதாரண இல்ல மாட்டு கடிச்ச மாதிரி இருக்கும் சொன்னானுங்க. சரி ஓகே, சும்மா குத்துவாங்க வலிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் போய் காட்டினேன். பட் த திங்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் கடிச்சா கூட அப்படி வலிக்காதுதான். என்னடா லிட்டரலி ஐ வாஸ் கிரையிங் ப்ரோ. இப்படியோட போடுவீங்க டாட்டூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்துருச்சு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்தாண்ட உட்காந்து அவங்க வந்து அந்தாண்ட இருக்கான், நான் வந்து இந்தாண்ட இருக்கேன். நான் வந்து இப்படி காட்டிட்டு இருக்கேன், நான் ஒரு வீடியோ கூட போடுறேன், நான் இப்படி காட்டிட்டு இருக்கேன், அவன் அந்தாண்ட போட்டுட்டு இருக்கான். ப்ரோ ஐ வாஸ் லிட்டரலி க்ரையிங். நான் வந்துட்டு அழுதுட்டு இருக்கேன். அவனோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ செத்தே போனா கூட நான் அவனுக்கு டாட்டூ போட்டுட்டு தானே அவனை புதைப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவன் இருக்கான். நான் கதறேன். என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? நான் அந்த இடத்துல போட்டுட்டு நான் கத்திட்டு இருக்கேன். எனக்கு அடுத்து அந்த டாட்டூ போட வராங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவன் கத்துறான், இந்த அளவுக்கு வலி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் டாட்டூ போடவங்க அந்த பிரிச்சு ஓடுறானுங்க. இல்லப்பா நான் வரல, நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஸோ நான் என்ன டாட்டூ சூஸ் பண்ணணும் அதை தான் நான் போட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி டாட்டூ, அதாவது பொசைடனே ஒரு மாதிரி ரியாலிட்டியாக இருக்க மாதிரி, ஒரு ரியலிசம் நல்லா இருக்கும், அந்த ரியலிசம் வந்து நல்லா லைஃப் வரும் அப்படின்றதுக்காக நான் அதை போட்டுக்கிட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்த டாட்டூ போடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டிசைனை காட்டினாரு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கார்ட்டூனைஸாக இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. ஸோ நான் இதையே போட்டுக்கிட்டேன். பட் இந்த டாட்டூ ப்ராசஸ் வந்து நான் டபுள் அதை டிவைட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னு பார்த்தா, இதை வந்து 1 வீக் முன்னாடி பண்ணியிருப்பேன், இது வந்து 1 வீக் ஆஃப்டர் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்ச ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. இது முடிஞ்ச 1 மந்த் ஆயிடுச்சு. இது இந்த வீக் முடிஞ்சுன்னா 1 வீக் ஆயிடும். சரி, 1 மந்த் ஆகிடும். இந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி ஓவராலாவே நீங்க பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு பொசைடன் தேடி பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு டிசைன். பட் இந்த டிசைன் வந்து கஸ்டமைஸ். இது நான் போட்டதுக்கான ரீசன் அந்த ஸ்ட்ராங் வேவ்னு சொன்னால. பட் இந்த டிசைன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியோனி ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசைடனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் வந்து இந்த பியோனி ஃப்ளவர். இந்த ஒரு மண்டாலா எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியல, சத்தியமா தெரியல. ஆனா போட்டேன், நல்லா இருந்துச்சுல, அதனாலதான் போட்டேன். ஸோ இதுதான் நான் டாட்டூ சூஸ் பண்ண ப்ராசஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் டாட்டூ வந்து ஏன் போட்டேன், எந்த டிசைன் போட்டேன், எப்படி போட்டேன் அப்படின்ற எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டோம். பட் த திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டூ நீங்கள் போடுறீங்க, ஒரு சின்ன நார்மல் டாட்டூ போடுறீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சும்மா வைரன் வேஸ்லின் வச்சுட்டே நீங்கள் மட்டும் ரெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய டாட்டூ ஒரு பார்ட்டியை கவர் பண்ணுது அப்படின்றப்போ அந்த ஒரு டாட்டூக்கான மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நான் சொல்லலை. பட் ஆனால் அதுக்காக நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரி, இந்த ஒரு டாட்டூக்காக நான் என்னென்ன மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாஷ் நான் என்ன யூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, செட்டாஃபில்ல இருந்து ஜென்டில் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். செகண்ட் வந்து சின்னாஸ் ரேபிட்ல இருக்க பாம், அதாவது ஒரு லோஷன் டைப்னு சொல்லுவாங்களா, அந்த டைப் வந்து நான் யூஸ் பண்ணேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபியூசிடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கேட்டட் கண்டென்ட்டும் இருக்கு, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டூடியோவில் உங்கள் டேட்டூ கம்ப்ளீட் ஆன உடனே உங்கள் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப்பை வச்சு உங்கள் டேட்டூ வந்து சுற்றி விடுவாங்க, கவர் பண்ணி விடுவாங்க. கவர் பண்ண அடுத்த ஒரு 1 to 1.5 hours அப்புறமேட்டு அதை கிளியர் பண்ணிட்டு, ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு கிளியர் பண்ணிட்டு, அதாவது எடுத்துட்டு ஒரு ஜென்டில் ஃபோம் வாஷ் வாங்கிக்கணும். ஐ மீன் டவ் சோப் கூட யூஸ் பண்ணலாம், டவ் பேபி சோப்லாம் யூஸ் பண்ணலாம். அதை நல்லா கையில் எடுத்துட்டு அந்த ஃபோம் வரும்ல, அந்த ஃபோமை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஜென்டிலாக இருக்க ஒரு டவலையோ அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு ஒரு டேப் பண்ணி தான் அந்த வெட்டை வந்து ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் உடனே போட்டு கரகரன்னு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா
அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப பயங்கரமாக பெயின் ஆகும். அதை ஃபஸ்ட்டு வச்சு டேப் பண்ணி அதை வெட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் எந்த ஒரு பாம் எந்த ஒரு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் படுக்கிற இடத்துல எந்த ஒரு தூசி, அதாவது க்ளீனாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. க்ளீனாக அந்த இடத்துல வச்சு படுத்து தூங்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு டேவே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நீங்கள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், காட்டுக்காரன்னு காட்டி விட்டுரும். அந்த நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பாம் இருக்குல்ல, அந்த பாம் வந்து ஃபஸ்ட்டு டேப் பண்ணி, எப்படி சொல்கிறோம், ரொம்ப ஜாஸ்தியான எடுத்துக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாக் வைஸில் போட்டு நல்லா தடவணும். தடவுனதுக்கு அப்புறமேட்டு அட்லீஸ்ட் பர் டே 2 to 3 times ஆகும் அதை டேப் யூஸ் பண்ணணும். ஐ மீன் அந்த பாம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மாய்ஸ்சரைஸாகவே வச்சுக்கணும். ட்ரை ஆக விடக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் டே தேர்ட் டே வரைக்கும் ட்ரை ஆக விடக்கூடாது. ஆஃப்டர் த 3 daysக்கு அப்புறமேட்டு 24 hours இல்லாமல் 12 hours 2 times யூஸ் பண்ணால் போதும். ஐ மீன் இப்போ 24 hours இருக்கா, 24 hours 12 hours இருக்குங்க. அந்த 12 hours 2 times மட்டும் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 12 hours ட்ரை ஆக்கி விட்டுருணும். எப்படி சொல்கிறோம், ரொம்ப ட்ரை ஆகி விட்டோம் அப்படின்னா அடுத்த பீலிங் ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வாஷ் பண்ணணும். இது கம்பல்சரி. தண்ணி படக்கூடாது, அதே மாதிரி சன்லைட் படக்கூடாது. முக்கியமான விஷயம், தண்ணியும் சன்லைட்டும் படவே கூடாது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 week தண்ணி படக்கூடாது, 2 weeks சன்லைட் படக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா, தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது. சன்லைட் படாமல் இருந்துச்சுன்னா டேட்டோ வந்து ஷேட் ஆகாது. இதுதான் இதுக்கான ப்ளஸ். ஆஃப்டர் த 3 to ஒரு 5th day, 3, 4, 5, 6 இந்த ஒரு 3 to 4 days வந்து பீலிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். இந்த பீலிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்படியே பயங்கரமாக ஒரு இச்சிங், ஒரு மாதிரி போட்டு பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். பட் தட் திங் நோ இல்லை, என்னால் முடியல, அடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டு எங்கே அந்த இடத்துல இருக்கும் பட்னு ஒரு 2-3 அடி என்ன அது Selamat datang. செல்லமா தட்டவா இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் அதுக்காக அடிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரெட்னஸ் இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிடும். பட் அவ்வளோதான், எல்லாமே ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும். ஆஃப்டர் ஒரு 5 to 6 இந்த மாதிரி டேஸ்லலாம் பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ட்ரை ஆக விட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவொடனே பிடிச்சி இழுத்து கிழிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்ப நீ கைய பிடிச்சி இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? அதுவா வரணும், அதுவா கிழிக்கணும், அதுவா போகும். அப்படி போச்சு அப்படின்னா அந்த ஷேடு, இப்போ இந்த இடத்துல ஒரு ஷேடில் வந்து அந்த இடத்துல ஃபீல் ஆகுது அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிழிக்காமல் அதுவே எடுக்குது அப்படின்னா ஹீல் ஆகி அதுவே எடுத்து வெளியே வந்துடும். நீங்கள் அந்த இடத்துல பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும். ஐ மீன் இப்போ ஏதோ ஒரு தோல் இருக்குது, அந்த இடத்துல இழுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு மாதிரி அந்த ஒரு காயம் வரும்ல, அந்த மாதிரி காயம் இதுலேயும் வரும். ஸோ ஃபீல் ஆகுறப்போ நோ, இதுதான் தவறான. இந்த ஒரு ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு டெய்லி பேசிஸில் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கை, இப்போ நீங்கள் நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் மார்கழி மாதத்தில், அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்க ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சு நான் அப்பப்போ தடவினேன். அந்த அப்போ பண்ணால் டெய்லி பேஸில் ஒரு 1 to 2 times அது மட்டும் தடவிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா ஹைட்ரேட்டடாக ஜாலியாக கிஜின்னு இருக்கும். ஓகே, நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய பக்லிஸ்ட் நம்ம முடிச்சிருக்கோம், நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், ஹாப்பியோடையும் ஒரு நிம்மதியோடையும் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.